பரவாயில்ல, ரெண்டாவது செட்டில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை மறுபடியும் வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு கிடைக்காதா? போதும். நீங்க எனக்கு ஒரு முடிவு, நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாருங்க. நம்ம தான் பெற தகுதி இல்லாதவர்களா இருக்கோம். எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவை ஆண்டவர் கொடுக்க போகிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. தேவன் எப்படிப்பட்ட முடிவை இந்த ஆண்டில் தரப்போகிறார்? நான் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. 2025ஆம் ஆண்டில் நாம் நிர்மூலமாகாத இந்த 2026ஆம் ஆண்டை நாம் கடந்து வந்தது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். நாம் நிர்மூலமாகாது, நாம் நிற்பது, நம்ம இல்லாத நிலைமையில, கஷ்டமான நிலைமையில எத்தனையோ காரியங்களை எதிர்பார்த்து வாழணும். கர்த்தர் நமக்கு தேவைகளை சந்திக்க மாட்டாரா, சூழ்நிலைகள் மாறாதா என்று எதிர்பார்த்து வாழ்ந்து எதுவுமே கிடைக்காம சோர்ந்து போய் இனிமேல் வாழ முடியுமா என்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த வார்த்தை நம்மளை கேட்டது. நான் நிற்கிறது கர்த்தருடைய கிருபை. இந்த இல்லாத நிலைமையிலையும் நான் நிற்கிறேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு சகோதரியாண்டு நேற்று ஃபோனில் பேசும்போது, எனக்கு எதுவுமே இல்லை, ஆனால் நான் ஜெபிக்கிற ஜபமும் ஆண்டவரை நான் உண்மையாக தேடுதுனால, ஒருவேளை ஆகாரம் கூட எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க பார்த்தா அப்படி தெரியாது. அவங்க முகத்தில் அவ்வளோ பிரகாசம் இருக்கும், தேவனுடைய பிரசனத்தை காரணம். அவங்க பேர் விக்டோரியா, நல்ல ஒரு அருமையான சகோதரி. அதனால் எனக்கு ஐயா, எனக்கு இப்போ கூட பாருங்கள், எனக்கு நல்ல சாப்பாடு இல்லை, கணவர் சரியான பிடிக்காத, அவர் சரியான வாழ்க்கை, எனக்கு நிம்மதி இல்லை, என் நிலைமை சரியில்லை. ஆனால் ஆண்டவர் என்னை நல்ல நிலைமையில் வச்சுருக்குது, நல்லா இருக்கு. நான் எனக்கு நிறைவாக எதுவும் இல்லாவிட்டாலும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், சரியாக வாடகை கொடுக்க முடியல, நல்ல வேலை இல்லை, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். ஆனால் எனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். நான் எதிர்பார்த்து இருக்கிற முடிவை, இந்த வார்த்தை அவங்களுக்கு பொருந்தும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும், இது எல்லாருக்கும், ஒருத்தருக்கு மட்டும் இல்லை இந்த வார்த்தை. நீங்க சொல்லாங்க. நீங்கள் யாரெல்லாம் கஷ்டமான நிலைமையில, வறுமையிலும் வேதனையிலும் துக்கத்திலும், இல்லாத நிலைமையிலும், நல்ல வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல், மன அழுத்தத்தோடு துக்கத்தோட கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை, உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன். இல்லையா? கொடுப்பேன், கொடுக்கும்படிக்கு போதும். கொடுப்பேன், கொடுக்கும் நிச்சயமான வார்த்தை, உறுதியான வார்த்தை. அதனால நீ நிற்கிற நான் நிற்பது கர்த்தருடைய கிருபை. இரக்கங்களுக்கு முடிவில். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த இரக்கங்களுக்கு முடிவில் இல்லை. அது 3:22 வாசிங்க. நான் நிர்மூலமாகாது இருக்கிறது. நான் இதுவரைக்கும் எனக்கு எதுவுமே இல்லாவிட்டாலும் நான் நிற்கிறேன், நான் நிர்மூலமாகல, இல்லாத போல. நிர்மூலம்னா அழிவு, நான் அழிந்து போகாதபடி, மாண்டு போகாதபடி, என் குடும்பமே இல்லாத போகாதபடி கர்த்தருடைய கிருபை. நாங்கள் நிற்கிறது கர்த்தருடைய கிருபை. இந்த வறுமையிலும் இந்த கஷ்டத்திலையும் நான் நிற்கிறேன். நான் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில். இந்த வருஷத்துல அவர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன். இங்க கடைசி பாயிண்ட், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையா? அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்ற அந்த வார்த்தை, அவர் இரக்கங்களுக்கு முடிவு இல்லையா? இரக்கம் உள்ளவர். அதான் உனக்கு உன் நிலைமையை பார்த்து அவர் இரக்கம் காட்டுறார். என்னது? மனதுருகிறார். மனதுருக்கம், இரக்கம். மனுஷங்கிட்ட இருந்து இரக்கம் கிடைக்கல, உறவுகள் கிட்ட இருந்து இரக்கம் கிடைக்கல. உன் நிலைமையை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, உன் வறுமையை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, உன் வேலை இல்லாத நிலைமையை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, கடன்காரங்கிட்ட அவசரப்படுத்தப்பட்டு சந்தோஷப்படுறாங்க, மாச கணக்கில் ஹவுஸ் ஓனருக்கு வீட்டு வாடகை கொடுக்க முடியாது இருக்கிற நிலைமையை பார்த்து நான் எதிர்பார்த்தேன், அவங்க எதிர்பார்க்குறாங்க. நான் எதிர்பார்க்க கூட அவங்க குடும்பம் நாசமாக போயிடுச்சு, நல்லாவே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இதோட அந்த குடும்பம் அழிஞ்சிட முடியுது. எதிர்பார்க்கிற அந்த நிலைமையை ஆண்டவர் அவங்க எதிர்பார்க்கிறபடி நடக்காது. ஆண்டவருடைய இறக்கம் இருக்கிற வரைக்கும், ஆண்டவருடைய தயவும் இறக்கம் இருக்கிற வரைக்கும் அவங்க காரியங்கள் நடக்காது, அவங்க நினைக்கிறது நடக்காது. உலகத்தை சொல்லுவாங்க, நினைப்பதான் பழப்ப கிடக்கும். அவங்க அப்படி நினைக்கிறாங்க நம்ம அழிஞ்சிடணும், ஆனால் நினைப்பதான் பழப்ப கிடக்கும்.
நீ எதை விதைக்கிறாயோ அதே அறுப்பாய். அல்லேலூயா. அவங்க எதை நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கே வரும், நமக்கு வராது. ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்டுற தேவன் நம்மோடு இருக்கிறார். இரக்கமுள்ளவர், இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன், அன்புள்ள தேவன். உன் நிலைமையை கண்டு உனக்காக இரக்கத்தோடு இறங்கி வந்து உன்னை கை தூக்கி விடக்கூடியவர். உன்னை தூக்கி விடுகிறார், உனக்கு உதவி செய்வான். அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சீக்கிரம் வாசி. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. உன்னுடைய நம்பிக்கை வீண். நீ நம்பிக்கையோடு இருக்கணும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன், கொடுப்பேன், நான் கொடுப்பேன், நம்பு. அந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த ஒரு முடிவு வருது, முடிவு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு ஆண்டவர் கொடுக்க போறார். அல்லேலூயா. எல்லா கஷ்டத்துக்கும், உன் கண்ணீருக்கு, உன் கவலைக்கு, உன் கடன் பிரச்சனைக்கு, நீ வேலை இல்லாத நிலைமைக்கு, உன் நிலைமையெல்லாம் ஆண்டவர் அறிவார், அறிந்திருக்கிறார். அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. வாசிங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிறோம். அவரை நம்பினோர் மாண்டதில்லை, கர்த்தரை நம்பினோர் பாக்கியவான்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கு. கர்த்தர் மேல் நம்பிக்கை. மாம்சமானதை புயோபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நீ உன் சூழ்நிலையில, உன் நிலைமையில, நீ இல்லாத நிலைமையில, வேலை இல்லாத நிலைமையில, வறுமையில, வாடகை கொடுக்க முடியாத நிலைமையில, உன் வியாபாரத்தில் நஷ்டப்பட்ட நிலைமையில, என் நிலைமை மாறாதா என்று எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறியே, அதுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் தருவார். நிச்சயமாகவே பிராமிஸ் பண்றார். பிராமிஸ் உறுதி அளிக்கிறார். நிச்சயமாகவே நான் செய்வேன். யார் உனக்கு செய்கிறாங்களோ இல்லையோ, உன் உறவுகள் செய்கிறாங்களோ இல்லையோ, உன் அக்கா தங்கச்சிகள், உன் அண்ணன் தம்பிகள், உன் சொந்த பந்தங்கள், சமுதாயம், நீ யாரெல்லாம் நம்பினியோ அவங்களாம் உனக்கு துரோகம் பண்ணி உனக்கு செய்யாவிட்டாலும் நான் நிச்சயமாகவே வாசிக்கிற பையன் நிச்சயமாகவே முடிவு. நிச்சயமா உறுதியா நான் செய்கிறேன், நான் இருக்கேன். நீ ஏன் கவலைப்படுற? உன் நிலைமையை எனக்கு தெரியும். மனுஷர்கள் உன்னை விட்டு விலகி போகலாம். உங்கள்கிட்ட அன்பாய் பேசினவர்கள், உனக்காக நான் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்னவங்களா உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம், மறந்து போயிருக்கலாம், நீ நிர்பந்தமான நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாய் நான் செய்கிறேன், நான் இருக்கேன், நான் இந்த வருஷத்துல நான் நடத்துவேன். இந்த 2026 ஆண்டு முழுவதும் நான் உன் கூடவே இருப்பேன். அல்லேலூயா. உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேன். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, உன் கூடவே இருப்பார். இந்த ஆண்டு முழுவதும் அவர் பிராமிஸ் பண்றார், உறுதி அளிக்கிறார், வாக்குறுதி கொடுக்கிறார். நான் உன் கூடவே இருப்பேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு, உன் வறுமைக்கெல்லாம் ஒரு முடிவு, உன் கடன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு, வேலை இல்லாத நிலைமைக்கெல்லாம் உன் முடிவு. உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் நீ மேலாவாய். உனக்கு எதுவுமே யாரும் உனக்குரியதை கூட உனக்கு கொடுக்காமல், உன் உறவுகள், உன் சொந்த பந்தங்கள், உன் அண்ணன் தம்பிங்க, உன் ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் உனக்குரியதை கூட உனக்கு கொடுக்காமல் ஏமாத்தி இருக்கலாம், துரோகம் பண்ணி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர் மத்தியே உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் நீ மேலாவாய். மென்மேலும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன்னை உயர்ந்த அந்தஸ்தில் வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நிறைவின் தேவன். உன் தேவைகளை அவர் தரக்கூடிய தேவன். அல்லேலூயா. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ ஆண்டவரை நம்பி இருக்கிற, சர்வ வல்லமுள்ளதான தேவனை நம்பி வந்திருக்கிற, நீ ஆண்டவரை நம்பி வாழ்கிற, நீ ஆண்டவரை நம்பி ஆராதிக்கிற, நீ ஆண்டவரை நம்பி ஜெபிக்கிற, நீ தேவன் மேல் நம்பிக்கையோடு இருக்கிற, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ வைத்திருக்கிறது ஜீவனுள்ள தேவன் மேல், உறுதி அளித்த தேவன் மேல். உன் எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிவு இந்த ஆண்டிலே தரப்போகிறார். உன் இல்லாத நிலைமை மாறப்போகிறது. நீ வாடகை வீட்டில சபை வைத்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய்.
ஆலயத்தை ஆராய்த்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு சொந்தமான ஆலயத்தை, இடத்தை தரப்போகிறான். அல்லேலூயா. உன் நிலைமை மாறும். உன் இல்லாத நிலைமை மாறப்போகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. வாசிங்க என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அவர் பொய் சொல்ல மாட்டாருங்க. இவ்வளவு சொல்லிட்டார்ல, நிச்சயமாகவே முடியும். நிச்சயமா நான் செய்வேன். நான் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன். தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வவல்லமையுள்ள தேவன் உன்னை படைத்தவர், உன்னை அழைத்தவர். நீ அவரை நம்பி வந்திருக்கிறாய். அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற சொல்லிட்டு செய்யாத இருக்க சொல்லாத சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் செய்யறேன், நான் உனக்கு பாத்துக்கிறேன், நான் செய்யறேன் சொல்லிட்டு மாறிடுவாங்க. கரெக்டா இல்ல இருக்கும் ஆனா இல்லைன்றாங்க. அவங்களால ஏதாவது ஒரு சின்ன வருத்தம் கசப்பு வந்துச்சுன்னா நம்ம ஏன் செய்யணும் சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. ஒரு பாட்டுக்கார் சொன்னதை செய்வார் அப்படின்னு ஒரு பாட்டுக்கார பாடுறாரு. சொன்னதை செய்வார். அவர் சொன்னதுதான், மாறவே மாட்டார். அவர் மனசு மாறவே மாறாது. மாறாத தேவன். ஒரு பாட்டுக்காரன் பாடியார், மாறாத நித்திய நோக்கத்தாலே இயேசு மண்ணில் உன்னை பிரித்து. வாசி பாடுங்க. மாறாத நித்திய நோக்கத்தாலே இயேசுவே மண்ணில் என்னை பிரித்தே. மாறாத நித்திய நோக்கத்தாலே இயேசு மண்ணில் என்னை பிரித்தே. போதும், வேறு மயம் உண்டாக. மாறாத நித்திய நோக்கம். அவருடைய நோக்கம் மாறாத நோக்கம். அவர் மாறவே மாட்டார். மனுஷன் இல்லை, சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. நம்ம மேல ஏதாவது நம்மளை பிடிக்கலன்னா செய்ய மாட்டாங்க. உறவுகள் கூட எனக்கு கூட எத்தனையோ அனுபவம் இருக்கு. இந்த இடத்த கொண்டு போய் காட்சி இது உனக்கு தான் கடைசியை பார்த்தாக்கா சென்னைக்கு வந்துட்டு அதை விற்று சாப்பிட்டாங்க. ஆனா அதே இடத்துல எனக்கு 6 சென்ட் இடத்த கொடுத்தாரு. அல்லேலூயா. இல்லாத இடங்களில உருவாக்குற தேவன். கொடுத்துட்டு ஏமாத்திடுவாங்க, கொடுக்குற சொல்லி ஏமாத்திடுவாங்க, செய்யறேன்ட்டு செய்ய மாட்டாங்க, கை விட்டுருவாங்க, நம்மளை தவிக்க விட்டுருவாங்க, வேதனைப்பட விட்டுருவாங்க. நம்ம எப்படி அதுல இருந்து மீண்டு வருவோன்று குழப்பத்தோட இருப்போம், நம்ம குழப்பத்தோடயே விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. வாசிக்கிற வசனம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியோ செய்யாதிருப்பாரோ, அவர் சொன்னதை செய்யாதிருப்பாரோ. மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. மனசு மாறவே மாறாது. அவர் நல்ல மனசுங்க. ஆனா நம்ம தாங்க மாறிடுறோம். எத்தனையோ பேருக்கு கிறிஸ்துவ விட்டு மாறிடுறோம், பின்மாற்றத்தை போயிடுறோம், மாறிடுறோம். ஆண்டவருக்கு செய்யறேன்னு சொல்லுவோம், மாறிடுவோம், செய்ய மாட்டோம். ஆலயத்துக்கு செய்யறேன்னு சொல்லுவோம், மாறிடுவான். நம்ம விசுவாசத்தில் இருக்கிற யார்கிட்டையும் கேட்க மாட்டோம். ஐயா நான் அதை செய்யறேன் இதை செய்ய. ஒரு பாத்திரம் எடுத்து சொன்னாரு கரூர்ல. ஒரு ஒரு மனுஷன் என்ன செஞ்சாரா, ஐயா நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல நில்லுங்க, அது அங்கே நில்லுங்க, நான் டைம் எடுத்து வந்து கொடுக்குறேன் அப்படின்னா. அவரும் மணிக்கணக்காக நிற்கிறாரா டைல்ஸையும் காணும், சொல்லுவதையும் காணும். மாறிட்டான், ஆளை காணும். அவர் மணிக்கணக்கா நின்றுட்டு இன்னைக்கு அவரை கர்த்தர் போட்டி சொன்னா வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் செய்யறான், மனசை மாறிட்டான். டைல்ஸ் குழந்தை கொடுக்காத எஸ்கேப்பு, பொய், பித்தலாட்டம், பிராணித்தனம். மனுஷரெல்லாம் மாயமானவங்க. மனிதனை நம்புவதை பார்க்கிலும் நான் கர்த்தர் பேரிலே பட்டுதலாக இருப்பதே நலம். மனுஷனை நம்பாதே, மனுஷனை எதிர்பார்க்காத, சொந்த பந்தங்களை எதிர்பார்க்காத, உறவுகளை எதிர்பார்க்காத, யாரையும் நம்பாத. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்பு. நீ அவரை நம்பினால் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். அல்லேலூயா. ஒரு பாடுங்க. உம்மை நம்பினோ மாண்டதில்லை, மாண்டதில்லை, மாண்டதில்லை. உம்மை நம்பினோ மாண்டதில்லை, மாண்டதில்லை. அல்லேலூயா. ஆண்டவரை நம்பினா மாண்டதில்லை. இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாசிங்க சிஸ்டர், மறுபடியும் அந்த வசனம் ஃபுல்லாவே வாசிக்கல. பொய் சொல்ல
தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் மனசு மாறவே மாட்டாரு. இந்த 2026ஆம் ஆண்டு அவர் செய்வார். நம்பிக்கையோடு நீ அடியெடுத்து வைத்திருக்கிறாய். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன். அவர் கொடுப்பார். நீ என்ன நிலைமையில் இருக்குன்னு அவருக்கு தெரியும். நான் அறிவேன்ன்றது கீழே சொல்றார். அவர் அறிந்திருக்கிறார். இந்த உலகம் உன்னை அறிந்து கொள்ளாது, உன்னை புரிந்து கொள்ளாது. உன் நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டாங்க, உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க, உன் தேவைகளை புரிஞ்சுக்க மாட்டாங்க. உன் நிலைமையை பார்த்து ஏளனமா பேசுவார்கள், கேவலமாய் பேசுவார்கள். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். ஒரு பாடல், உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் உன்னை விசாரிக்கிறவர். அவர் உன்னை விசாரிக்கிறான். உன் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடு. உன் எதிர்பார்ப்பெல்லாம் அவர் மேல வச்சிரு. உனக்கு என்ன வேணுமோ அவர் தரப்போகிறார். எனக்கு ஒரு நிலைமை மாறாதா எதிர்பார்த்து வாடுற. என் வாழ்க்கை மாறாதா, என் வறுமை மாறாதான்னு எதிர்பார்க்கிறாய். என் கடன் பிரச்சனை மாறாதான்னு எதிர்பார்க்கிறேன். என் கஷ்டம் தீராதான்னு எதிர்பார்க்கிறேன். ஐயோ, நான் வறுமையில அவஸ்தைப்படுறேன், நான் தவித்துக் கொண்டிருக்கிறேனே. என் தவிப்பு, உன் அங்கலாய்ப்பு, உன் கண்ணீர், உன் மன அழுத்தம், படுத்த தூக்கமே வரல, உன் கண்ணீர் உன் தலையாணியை நினைக்கிறது, வேதனையோடு இருக்கிற, மன கஷ்டத்தோடு இருக்கிற, ஒவ்வொரு இரவும் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற, மன சஞ்சலத்தோடு இருக்கிற, குடும்ப சூழ்நிலைகள் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, உன் நிலைமை மாறாதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, ஒரு நல்ல வேலை கிடைக்காதான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, என்னுடைய கஷ்டங்கள் தீராதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன் நிலைமையை மாற்றப் போகிறார். இந்த ஆண்டோட உன் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு முடிவு. ஆரம்பம் அற்பமா இருந்த முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். 1 நாளாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல உன்னை தைரியமாய் இருக்கின்றார். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். எவ்வளவு அழகான வார்த்தை. கர்த்தர், வாசிங்க, 1 நாளாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த ஆண்டிலே ஆண்டவருடைய பார்வையிலே நீ இருக்கிறாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வையிலே நீ இருக்கிறாய். சீக்கிரம் வாசிங்க. தைரியமாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தைரியமாயிரு. நீ கஷ்டப்படுவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் நிலைமையை எனக்கு தெரியும். உன் கடன் பிரச்சனை எனக்கு தெரியும். உன் மன அழுத்தம் எனக்கு தெரியும். வாழ்நாள் சாவா என்று நீ போராடி கொண்டிருக்கிறாய். வாழ முடியுமா? என்னால் வாழ முடியுமா? இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்குமோ, என் நிலைமை எப்படி இருக்குமோ, என் சூழ்நிலை எப்படி இருக்குமோ, என் கஷ்டங்கள் மாறாதா, என் சூழ்நிலைகள் மாற்ற மாட்டாரா என்று எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாசிங்க. தைரியமாயிரு. ஐயோ, நீ தைரியம் இல்லாம சோர்ந்து போயிருக்கிற, நம்பிக்கை இழந்திருக்கிற, தைரியம் இல்லாத இருக்கிற, நம்பிக்கை அற்று போய் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாமா, வாழ்வாதாரமாய் போராடி கொண்டிருக்கிற, பிள்ளைகளோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, பசியும் பட்டினியுமா இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, வறுமையோடு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற, உன்னை காண்கிறார். உன்னை காண்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். உன்னை காண்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிறார். இந்த ஆண்டு உன் கண்ணீர் துடைக்கப்படும். உன் கண்ணீருக்கெல்லாம் மாற்றம். உன் படுக்கையிலே நீ அழுது கொண்டிருக்கிறாயே, வேதனையோட, மன அழுத்தத்தோட, சஞ்சலத்தோட, மன கஷ்டத்தோட நீ அழுது கொண்டிருக்கிறாயே, உன் வேதனைகள் மாறும். வாசிக்கிற வசனத்தை. தைரியமாயிரு. நீ தைரியமாயிரு. நீ தைரியமாயிரு. உனக்கு சொந்த வீடை தேவன் தரப்போகிறார்.
உண்டாக்கி தருவார், உருவாக்கி தருவார். நீ தைரியமா இரு. வாழ உன்னால் முடியும். உன் வாழ்க்கையை நீ மாய்த்துக் கொள்ள வேண்டாம், முடித்துக் கொள்ள வேண்டாம். தற்கொலை எண்ணங்களை நீ மாற்றிக்கொள். வாழ வைக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உன்னோடு இருக்கிறார், உன் குடும்பத்தோடு இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. உன்னை வாழ வைக்கிற தெய்வம் இயேசு. இயேசு உனக்கு புது வாழ்வை தர போகிறார். உன் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றப் போகிறார். தைரியமாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியமாயிரு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தைரியமாயிரு. பாருங்க, தைரியமாயிரு. நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் தினம் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். மறுபடியும் அந்த வாசனை வாசிங்க, தப்பா வாசிங்க. தைரியமாயிரு.